இங்க யார் சோறு போறது உட்காந்து சாப்பாடு வந்து ஏந்திரா ஏன்னா வெங்கடேசனா உங்களுக்கு என்ன நடப்பா இன்னைக்கு? இன்னைக்கு நடுமுடாது காரியம் கொலகாரிக்கு வந்து தலைக்கட்டு கட்டம் ஏந்துவா ஏந்திரா போட்டு மரியாதை கை விடுறா புள்ள அல்லவாடா புள்ள திரு புகழையார் அருணகிரியார் அவர் ஏறி வளம் பெறக்கூடிய
ரிஷபம் சிவம், ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா, பிரம்மாவிற்கு பாரி கலைவாணி, கலைவாணி அடுத்து வீணை, வீணையை உடையவன் நாரதன், நாரதன் கலகத்தை கொடுத்தவன் தக்கன், தக்கன் மகனும் ராஜாயணி நடத்துவதும் உதிரகமானத்திற்குரியவர்களும் அந்த அரக்கன் செய்வது அக்கிரமம், அக்கிரமத்தை அழிப்பது சக்கரம், சக்கரத்தை பலியாக உடையவன் மாலாகிய திருமால் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு அவதாரமும் 10 சிரம் கொண்டோம். ராவணனுக்கும் 10 சிரம் 20 கரம். அப்பேற்பட்ட 10 சிரத்தையும் 20 கரத்தையும் போய்தவன் மாலாகிய மகாவிஷ்ணு. அவர் மார்பிலே ஒரேபடியாக திருவாகிய லட்சுமி நடாட்சம் ஒரு சபையில வந்தேன். யார் விளக்கம் குலம் குலாச்சாரம் எந்த ஊரா வாங்கி சொன்ன ஊரா சொன்னாதானே நான் தெரியும். அந்த கமலை இல்ல அந்த கமலாடி சொல்லி அப்பா வீட்டு எனக்கு அடிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படி விளக்கத்தை சொல்ற முடியா மேல பின்னா
பிளாகா பிளாகா பாலகா அம்மா நீ யாருமா வந்து அந்த பாலகனால நான் தானே மோட்டா எங்க அம்மா வந்துக்கிறியா ஏமா நீ எந்த ஊர் ஆத்தாமா நானாடா இந்த முடி மேல வந்தது யாருன்னு கேக்குற இந்த முடி மேல வந்துட்டு யாருமா நாட்டாங்கடை தேங்காங்கடா நாட்டாங்கடை தேங்காண்டியா இல்லம்மா இந்த பாலக முடி மேல வந்துக்கிறியா யாருமா டேய் ஆத்தா வயிறு பீ வராதுடா போய் வராதா யாரு கேளு ஏமா உனக்கே பெரிய குறை இருக்குதுடா எதுக்கா ஆமா என்னமா குறை பழனிக்கு போனதுண்டா பழனிக்கு போனதுண்டா போயிருக்கேன் உனக்கு பல்லு உடைஞ்சதுண்டா பல்லு உடைஞ்சதுண்டா ஆமாமா உண்மையா சொல்லிட்டிய அந்த வாழைப்பழத்தோடு உண்டு வழங்கி உன் பல்லு போச்சா இல்லையா ஆமாமா ஆத்தா உள்ளது படியே சொல்றேன் உண்டா திருப்பதிக்கு போனதுண்டா திருப்பதிக்கு போயிருக்கேன் திருப்பதி சாமி உன்னை செருப்பா கடித்ததுண்டா பெருமாள் கோயிலுக்கு போனேன் அந்த பாதரட்சியை தள்ள அது தானே சொல்றேன் காக்கா கருப்புடா அந்த கடற்கரை உப்புடா கடல் தண்ணி உப்பு சொன்னது மெய்யா போய் ஆளை விட்டு சொல்லிட்டா செக் பண்ணி விட்டு 3 கிலோ 300 பொத்தலு கீட்டு வாங்கி கட்டுடா நான் காத்து ரசிக்கிறேன் இப்ப நான் கீட்டுல வாங்கி போனமா தளம் போட்டு வச்சுக்கோமா ஐயோ உன் பணம் முத்தி போச்சுடா கூத்தாடி மாமியாருக்கு பணம் இவன் கம்பெனி வேலைக்கு போறான் அங்க 50,000 சம்பாதிக்காண்டா 50,000 இல்லம்மா 37,000மா இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டாலும் ஒரு 45,000 வாங்கணும் பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல எங்களுக்கு ஆட்டோ ஓடலடா பத்தி கட்டாங்க டேய் அதை மட்டும் ஸ்டாப் பண்றேன் ஆத்தா எப்ப ஆட்டோ ஓட்டுறா பார்த்தா யார போறோம் ஓட்ட ஏற போறியா அம்மா மலை ஏற போற பஞ்சாயத்து போல ஏணி எடுத்தாந்து போடுறேன் ஏமா நீ எப்படியோ போய் டேங்க் ஓரமா நில்லு அங்க ஒரு ஏணி இதால ஏறி மேனி கேட்டா உதவி அந்த மாதிரி கேட்ட தெரியா என்ன பிடிச்சிங்களா என்ன சொன்னா என்ன அம்மா உன் மேல முடி மேல வந்து ஆடி இருந்தானா எப்படா அது நாட்டம் தெரியுமா